துரோணரின் வேகமான தண்டுகளின் எடையை உணராமல் இருக்க முடியவில்லை. ஓர் தீபமடைந்த போது சுபத்ராவின் மகள் அபிமன்யு தனது மாமக்களின் வற்புறுத்தலால் துரோணரில் இராணுவத்தை எதிர்த்து போராட முயன்றார். அர்ஜுனனின் ஆற்றலால் நிலைத்திருந்து தனது தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்ட ஆயுதங்களைப் பற்றிய அறிவின் உதவியுடன் அபிமன்யு ஒரு நல்ல குதிரையைப் போல தாங்க முடியாத சுமையை ஏற்றிக்கொண்டு முன்னேறி சென்றார். இளவரசர் தடுக்க முடியாதவராக இருந்தார். ஆனால் சிந்துக்களின் மோசமான மன்னரான ஜேததன் அவர்கள் அனைவரையும் சோதித்தார். புத்ரா அவருக்கு வழங்கிய ஒரு வரத்தால் அவர் கிட்டத்தட்ட வெல்ல முடியாதவராக மாறிவிட்டார். துரோணர், கிருபா மற்றும் கர்ணன் ஆகியோர் அபிமன்யுவை சூழ்ந்தனர். மேலும் அவரது துணிச்சலான முயற்சிகள் இருந்த போதிலும் அவர்கள் அவரது ரதத்தை இழந்தனர். அபிமன்யு கால்நடையாக போராடிய போது துசாசனத்தின் மகன் சுசர்மா இளவரசரை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது. அபிமன்யுவின் மரணம் பற்றிய செய்தி பாண்டவர்களின் முகாமில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் அவர்களின் துக்கத்திற்கு ஒரு சான்றாக இருந்தன. மனிதர்களிடையே அந்த புலி கூட சொர்க்கத்திற்கு ஏறிவிட்டது. அதுலல் உணர்ச்சிவசப்பட்டு மிகுந்த வேதனையுடன் பூமியில் விழுந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவனை சூழ்ந்தனர். துக்கமும் கவலையும் நிறைந்தனர். அவர் சுயநினைவு அடைந்ததும் அர்ஜுனன் கோபம் அடைந்தான். கண்கள் கண்ணீரால் குளித்தன. அடுத்த நாள் ஜெயத்ரதனை கொல்வதாக சபதம் செய்தான். அது எதுவாக இருந்தாலும் நாளை நான் ஜெயத்ரதனை கொன்று விடுவேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று அர்ஜுனனின் குரல் உறுதியுடன் நடுங்கியது. மரண பயத்தால் அவர் திருதராஷ்டிரர்களை கைவிடவோ நமது பாதுகாப்பையோ கிருஷ்ணரை பாதுகாப்பையோ கேட்கவில்லை என்றால் நான் அவரை கொல்வேன். என் மீதான அவரது நட்பை மறந்து திருதராஷ்டிரரின் மகளுக்கு விருப்பமானதை செய்வதில் ஈடுபட்டதால் அபிமன்யுவின் படுகொலைக்கு துரதிர்ஷ்டமே காரணம். அது சத்தியப்பிரமாணம் செய்த போது ஆயிரக்கணக்கான இசைக்கருவிகள் மற்றும் உரத்த லியோனின் கதனைகளின் ஒளி பாண்டவ முகாமில் இருந்து எழுந்தது. கார்டினல் மற்றும் துணை ஆட்சியாளர்கள் சூரியன் குரு முகாமில் அஸ்தமிக்க தொடங்கிய போது பரபரப்பான இராணுவத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. சிந்துக்களின் மன்னன் ஜேததன் தனது கூடாரத்தில் அமர்ந்திருந்தார். அவரது இதயம் கவலையுடனும் பயத்துடனும் கனத்தது. பாண்டவர்கள் போருக்கு தயாராகி வருவதாகவும் அவர்களின் திறமையான போர் வீரரான அதுலன் தன்னை கொல்ல தீர்மானித்ததாகவும் உளவாளிகளிடமிருந்து அவருக்கு செய்தி கிடைத்தது. அரச ஆலோசகர் சன்சேயன் ஜேததனை அணுகி அவரை அமைதிப்படுத்த முயன்றான். மாட்சிமை பொருந்தியவரே, பயப்படாதீர்கள் என்று சன்சேயன் மெதுவாக சொன்னான். உங்களை சூழ்ந்திருக்கும் துணிச்சலான போர் வீரர்கள் உங்களை தீங்கிலிருந்து பாதுகாப்பார்கள். ஆனால் அதுலனை கொல்வதற்கான அதுலனின் சபதத்தை பற்றி நினைக்கும் போது ஜெயத்ரதனின் பயம் மேலும் வலுவடைந்தது. அவர்களின் இளவரசனான துரியோதனன் ஜெயத்ரதனின் புலம்பலை கேட்டு அவரது பக்கமாக நிறைந்தான். துரியோதனன் நம்பிக்கையுடன் கவலைப்படாது நண்பரே, அர்ஜுனனின் கோபத்திலிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன். எங்களுடன் சேர்ந்து போராடும் பல துணிச்சலான போர் வீரர்கள் எங்களிடம் உள்ளனர் என்று சொன்னான். தனது விசுவாசமான கூட்டாளிகளான கர்ணன், சித்தாசேனா, விவன்சதி மற்றும் பிறரின் பெயர்களை அவர் பட்டியலிட்டார். துரியோதனின் வார்த்தைகளுக்கு ஜெயத்ரதன் செவிசாய்த்தார். ஆனால் அவரால் தனது அச்சத்தை தணிக்க முடியவில்லை. அர்ஜுனன் ஒரு வலிமையான போர் வீரன் என்பதையும் அவரது கோபத்திலிருந்து யாராலும் தன்னை பாதுகாக்க முடியாது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். எனவே குரு பானுவத்தின் மாபெரும் தளபதியான துரோணரின் ஆலோசனையை முடிவு செய்தார். அன்று இரவு துரியோதனருடன் துரோணரின் ஊடாரத்திற்கு சென்ற ஜெயத்ரதன் துரோணரின் பாதங்களை வணங்கி அவருக்கு வழிகாட்டுதல் கேட்டார். புகழ்பெற்றவரே என்று ஜெயத்ரதன் பணிவுடன் கூறினார். எனக்கும் அதுலனுக்கும் இடையே உள்ள கைத்திறனில் உள்ள வித்தியாசத்தை நான் அறிய விரும்புகிறேன். சொல்லுங்கள். பார்த்தவுடன் ஒப்பிடுகையில் எனது நிலை என்னது போனார்? ஜெயத்ரதனை பார்த்து புன்னகைத்து, நீங்கள் இருவரும் என்னிடமிருந்து ஒரே போதனையை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் அதுலனின் தனது கைவினை கலைக்கான அர்ப்பணிப்பு அவரை உங்களை விட உயர்ந்தவராக ஆக்கியுள்ளது. இருப்பினும் அவருக்கு அஞ்ச வேண்டாம். ஏனென்றால்
அவர் ஊடுருவ முடியாத ஒரு வரிசையை நான் உருவாக்குவேன். நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரர், உன்னதமான இரத்தத்தால் பிறந்தவர். நீங்கள் பல தியாகங்களை செய்துள்ளீர்கள். மரணம் உங்களுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடாது. துரோணரின் வார்த்தைகளை ஜெயத்ரதன் கவனமாக கேட்டு அவரது பயம் தணிந்தது. அவர் துரோணரின் புத்திசாலித்தனமான ஆலோசனையையும் தனது சொந்த மூதாதையர்களின் துணிச்சலையும் பற்றி சிந்தித்தார். புது நம்பிக்கையுடன் அவர் தனது இதயத்தை போரில் வைத்தார். எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்த துரோணரின் ஊடாரத்திலிருந்து ஜெயத்ரதன் வெளியே வந்தபோது அவரது படைகள் அவரை உற்சாகப்படுத்தின. அவர்களின் இசைக்கருவிகள் உற்சாகமான இசையை இசைத்தன. அது முகாமில் எதிரொலித்தது. தியோனின் கூக்குரல்களில் ஒளி இசையுடன் கலந்து காற்றை உற்சாகத்துடனும் வரவிருக்கும் போர்களுக்கான எதிர்பார்ப்புடனும் நிரப்பியது. சூரியன் கௌரவ முகாமில் அஸ்தமித்து பரபரப்பான இராணுவத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசியது. மன்னர் திருதராஷ்டிரரின் நம்பகமான ஆலோசகரான செல்சியா அர்ஜுனனை அணுகினார். அவரது கண்கள் கவலையால் நிரம்பியிருந்தன. அர்ஜுனா, என் இளவரசனே என்று அவர் தனது குரலை குறைத்து ஆசரமாகவும் கூறினார். உங்கள் சபரத்தை பற்றி நான் உங்களுடன் பேச வேண்டும். சிந்துக்களின் ஆட்சியாளரான ஜெயத்ரதனை என்னுடலோ அல்லது வாசுதேவருடலோ தான் அவசிக்காமல் கொன்று விடுவதாக நீங்கள் சத்தியம் செய்துள்ளீர்கள். அர்ஜுனனின் முகம் அசையாமல் இருந்தது. ஆனால் சஞ்சயனின் கண்களில் ஒரு அசௌகரியத்தின் அறிகுறி இருந்தது. அர்ஜுனா, இது ஒரு பெரிய அவசர செயல் என்று அவர் தொடர்ந்தார். நீங்கள் தனியாக சுமக்க முடியாத அளவுக்கு அதிக எடையை எடுத்துள்ளீர்கள். சஞ்சயன் அவர்களுக்கு முன்னால் இருந்த முகாமை ஆய்வு செய்து நிறுத்தினார். நான் ஜெயத்ரதரின் முகாமுக்கு உளவாளிகளை அனுப்பியுள்ளேன். இங்கு எங்கள் இருப்பு திருதராஷ்டிரர்களிடையே பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். படைக்குள்ளிருந்து ஒரு பெரிய சலசலர்ப்பு வெடித்தது போல் இருந்தது. யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படை ஒரு கரகரப்பான சத்தத்தில் மோதிக்கொண்டன. அதே நேரத்தில் சத்தமிடும் பவங்களின் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. அர்ஜுனனின் சகோதரர்களான கௌரவர்கள் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது சஞ்சயாவின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அபிமன்யுவின் மரண செய்தியால் மிகுந்த வேதனை அடைந்த சஞ்சய் கோபம் மற்றும் பழிவாங்கும் விருப்பத்தால் தூண்டப்பட்ட அர்ஜுனன் இன்று இரவு போர் செய்ய வெளியே வருவான் என்று விளக்கினார். வரவிருக்கும் மோதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்ட கௌரவ படை மூச்சு திணறுடன் காத்திருந்தது. அவர்கள் தயாராகி கொண்டிருந்த போது சிந்துக்களின் ஆட்சியாளரான ஜெயத்ரதன் தனது கூடாரத்திலிருந்து எழுந்து நின்றார். அவரது முகம் கவலையால் உரிக்கப்பட்டிருந்தது. என் அன்பே சுயோதனா என்று ஜெயத்ரதன் மன்னர் திருதராஷ்டிரரிடம் கூறினார். அர்ஜுனன் என்னை பின்தொடர்ந்து வருவான் என்று நான் கஞ்சுகிறேன். நான் கலது மகனின் கொலையாளி என்று நம்புகிறேன். என்னை பாதுகாக்க நாங்கள் என்ன செய்ய முடியும்? கௌரவ ராஜாவின் ஆலோசகர்கள் வலையில் மூடிய சிறிய விலங்குகளைப் போல இதயமற்றவர்களாகவும் பயந்தவர்களாகவும் இருந்தனர். சுயோதனன் தலைமை குருவான துரோணரிடம் திரும்பி அவரது ஆலோசனையை கேட்டான். தனஞ்சயன் என்னை தன் மகனை கொண்டவன் என்று எண்ணுகிறார் என்று ஜெயத்ரதன் விளக்கினார். அவர் என்னை போர்க்களத்தில் கொன்று விடுவதாக சபதம் செய்திருக்கிறார். அவரை பாதுகாக்க நான் என்ன செய்ய முடியும்? சூழ்நிலையை சிந்திக்கையில் துரோணரின் கண்கள் குறுகில நாம் ஒரு வலிமையான தற்காப்பை தயார் செய்ய வேண்டும் என்று துரோணர் இறுதியாக அறிவித்தார். கர்ணன், புரிசிரவாஸ், விருஷாசேனா, கிருபா மற்றும் மெட்டாஸ் ஆட்சியாளர் ஆகியோர் ஜெயத்ரதனின் வேனை உருவாக்குவார்கள். நான் ஒரு பக்கத்தில் சாகட வடிவத்தையும் மறுபுறம் தாமரை வடிவத்தையும் கொண்ட ஒரு வரிசையை உருவாக்குவேன். தாமரையின் மையத்தில் உசிவாய் வரிசையை வைப்போம். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் படைகளின் மீது தங்க ஒளி வீசும் வகையில் குருக்கேத்திரத்தின் போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமித்திருந்தது. அக்காலத்தின் தலை சிறந்த போர்வீரரான அர்ஜுனன் தனது ரதத்தில் அமர்ந்திருந்தான். தனது தேரோட்டியாளரும் நண்பருமான கிருஷ்ணர் மீது கண்களை குறித்திருந்தான். அர்ஜுனனின் எண்ணங்கள் கையில் இருந்த பணியை நோக்கி திரும்பியதால் காற்று பதட்டத்தால் அடர்த்தியாக இருந்தது. தனது உறவினர் ஜெயத்ரதனின்
மரணத்திற்கு பழிவாங்குவது கிருஷ்ணன் என்று அர்ஜுனன் தனது குரலில் மெதுவாகவும் உறுதியாகவும் சொன்னான். ஜெயத்ரதன் நீதிக்கு கொண்டு வரப்படும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். திருதராஷ்டிர இராணுவத்தின் இந்த 6 வீரர்களும் வலிமையானவர்களாக தோன்றலாம். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், அவர்களின் ஒருங்கிணைந்த வலிமை எனக்கு பொருந்தாது. அவர் தனது கண்களை உறுதியுடன் ஒளிர செய்தார். நாளை துரோணர் மற்றும் அவரது ஆட்கள் அனைவரையும் பார்க்கும்போது நான் ஜெயத்ரதனின் தலையை அதன் தோள்களிலிருந்து வீழ்த்துவேன். கடவுள்களே என் வீரத்தைக் கண்டு நடுங்குவார்கள். அவர் பேசுகையில் அர்ஜுனனின் வார்த்தைகள் மேலும் தீவிரமடைந்தன. அவரது குறு உணர்ச்சியுடன் உயர்ந்தது. சித்தர்கள், குத்தாக்கள், வாசு மற்றும் இந்திரன் கூட ஜெயத்ரதரின் உதவிக்கு வந்தால் நான் அவரை இன்னும் தோற்கடிப்பேன். எனது காந்திவவில் ஒரு தெய்வீக கருவி கடவுள்களின் சக்தியால் உட்சிருத்தப்பட்டுள்ளது. நான் அதன் எசமானன். என் வழியில் யாரும் நிற்க முடியாது. கிருஷ்ணர் கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு படிக்க முடியாதது. ஆனால் அர்ஜுனன் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் பொறுப்பற்ற தன்மையை குறித்தன. அவர் வெறும் கடமை அல்லது மரியாதையால் உந்தப்பட்டவர் என்ற உணர்வு, அவர் தனது அம்புகளால் துண்டிக்கப்பட்ட மன்னர்களின் தலைகளின் இரத்தக்களரி பற்றியும் ஜெயத்ரதனின் குடும்பத்திற்கு ஏற்படவிருக்கும் துக்கத்தை பற்றியும் பேசினார். சென்சியன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுனன் பேசும்போது அவனுடைய கண்கள் அவனை நோக்கி கொண்டிருந்தன. அவன் தன் வாழ்நாளில் பல போர்களை பார்த்திருக்கிறான். ஆனால் இது போன்ற ஒரு போரும் பார்த்ததில்லை. அர்ஜுனின் வார்த்தைகளில் ஏதோ ஒன்று முதன்மையாக இருந்தது. கிட்டத்தட்ட மிருகத்தனமான ஒன்று. தனக்குள் இருக்கும் கோபம் மற்றும் உறுதிப்பாட்டில் ஆழமான கிணற்றுக்குள் அவன் தட்டி கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி போர்க்களத்தை இருளில் தள்ளியபோது அர்ஜுனனின் வார்த்தைகள் இறுதியாக முடிவுக்கு வந்தன. அவர் அமைதியாக விழுந்தார். அவரது மார்பு உணர்ச்சியால் நிரம்பியது. கிருஷ்ணர் அவரது அருகில் அமர்ந்தார். அவரது கண்கள் அமைதியான புரிதலுடன் பிரகாசிக்கின்றன. கிருஷ்ணன் என்று அர்ஜுனன் மீண்டும் ஒரு முறை தன் குரலில் கிசுகிசுத்தபடி சொன்னான். விடியற்காலையில் என் தேர் தயாராக இருக்கட்டும். எங்களுக்கு முன்னால் ஒரு நீண்ட இரவு இருக்கிறது. இருவரும் பிரிந்து செல்வதை பார்த்த சஞ்சேன் தலையசைத்து கொண்டான். நாளை வேறு எந்த நாளையும் போல ஒரு நாளாக இருக்காது. இது வரலாற்றின் போக்கை வடிவமைக்கும் மற்றும் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் தலைவிதியை என்றென்றும் முத்திரையிடும் ஒரு நாளாக இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். மாசுதேவனும் அர்ஜுனனும் விழித்திருந்தபோது அவர்களின் இதயங்கள் தூக்கத்தால் நிரம்பி வழிந்தன. 2 வீரர்களுக்குள்ளும் எரியும் ஆத்திரத்தை உணர்ந்து கடவுள்களே கவலையடைந்தனர். சன்சியன் கவலையுடன் கண்களை விரித்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். இருள் ஆழமடைந்த போது ஒரு கடுமையான காற்று வீசத் தொடங்கியது. அதன் உலர்ந்த கிசுகிசுக்கள் ஒரு அபாயகரமான எச்சரிக்கையை எடுத்து சென்றன. சூரியனின் பட்டு ஒரு தலை இல்லாத தண்டு மற்றும் ஒரு கதையால் மூடப்பட்டிருந்தது. அவற்றின் இருப்பு ஒரு பெரிய பேரழிவை முன்னறிவிக்கிறது. வானம் மேகமற்றதாக இருந்தபோதிலும் இடிக்காற்றில் வெடித்தது. மின்னலின் பிரகாசங்களால் நிறுத்தப்பட்டது. அது தீய நோக்கத்துடன் நடனமாடுவராக தோன்றியது. பூமியை நடுங்கியது. அதன் மலைகள், நீர்விலைகள் மற்றும் காடுகள் ஒன்றிணைந்து அசைந்தன. கடல்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கொன்றிப்புடன் உருண்டன. அவற்றில் அலைகள் ஏதோ காணப்படாத சக்தியால் அழைக்கப்பட்டதைப் போல கரையில் மோதியது. ஆறுகள் தங்கள் இயல்பான போக்கை மீறி பின்னோக்கி பாய்ந்தன. அதே நேரத்தில் போர்க்களத்தில் உள்ள விலங்குகள் தங்கள் சிறுநீரையும் குடலையும் சத்தமிடும் போது வேதனையுடன் அழுதன அறிகுறிகள் தெளிவாக இருந்தன. ஒரு பெரிய போர் நெருங்கிவிட்டது. அது உலகின் அடித்தளங்களை உழுக்கும். துரியோதனின் படையின் போர்வீரர்கள் அச்சத்தால் நடுங்கினர். அவர்களின் இதயங்கள் முன்களிப்பால் கனமடைந்தன. அவர்களில் பக்கரசனத்தின் வலிமையான மகன் இருந்தார். அவர் கிருஷ்ணரிடம் திரும்பி தனது சகோதரி சுபத்ராவையும் அவரது மருமகளையும் ஆறுதல்படுத்தும்படி கட்டளையிட்டார். அவரது இதயம் துக்கத்தால் அடைபோன வாசுதேவர் அர்ஜுனனின் வசிப்பிடத்திற்கு சென்றார்.
அங்கு அவர் தனது சகோதரியையும் மருமகளையும் தங்கள் வீழ்ந்த மகளுக்காக துக்கப்படுவதைக் கண்டார். அவர் ஒரு மென்மையான புன்னகையுடன் அவர்களை அணுகினார். அவரது வார்த்தைகள் அவர்களின் காயமடைந்த இதயங்களை அமைதிப்படுத்த தைலம் போல பாய்ந்த நோவேல்ஷா, இளத்தவரே, உங்கள் மகளுக்காக வருத்தப்படாதீர்கள். அனைத்து உயிரினங்களும் காலத்தின் சக்கரத்தால் பிணைக்கப்பட்டுள்ளன. போர்க்களத்தில் மரணத்தை சந்திப்பது ஒரு வீரனின் விதி மட்டுமே. உங்கள் மகன் மிக பெரிய வெற்றியை அடைந்து விட்டான். எண்ணற்ற எதிரிகளை தோற்கடித்து பழங்கால வீரர்களிடையே தனது இடத்தை பெற்று விட்டான் என்று அவர் கூறினார். ஒரு வீரர்கள் தவம், சுய கட்டுப்பாடு மற்றும் ஞானம் ஆகியவற்றின் மூலம் தங்கள் இறுதி இலக்கை அடையும் நீதியான பாதையை பற்றி வாசுதேவர் பேசினார். சுபதாவின் மகள் மிக உயர்ந்த சாம்ராஜ்யத்தை அடைந்து விட்டார். நல்லொழுக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்டவர் என்று அவர் சுபத்ராவுக்கு உறுதி அளித்தார். அவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் துக்கமடைந்த பெண்களை சுற்றி ஆறுதலை ஏற்படுத்தியது. ஆனால் வாசுதேவரின் கன்றலில் எரு ஒளி இருந்தது. அவருக்குள் எரியும் கடுமையான உறுதிப்பாட்டின் ஒரு குறிப்பு. துரியோதனன் தனது செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். நாளை சிந்து ராஜாவின் தலை சம்பந்தப்பன் சிகத்தின் புறநகரில் உருண்டுவிடும் இரவு கழிந்தது. விடியலின் வாக்குறுதியால் அதன் இருள் பிரகாசித்தது. வாசுதேவரின் வார்த்தைகள் சுபத்ரா மற்றும் அவரது மருமகளின் துக்கத்தை அமைதிப்படுத்தின. ஆனால் சகுனங்கள் எஞ்சியிருந்தன. பெரிய போர் நெருங்கிவிட்டது என்பதை நினைவூட்டுகிறது. என்கென்றும் விரிகளிகளின் நினைவுகளில் பொறிக்கப்பட்டிருக்கும் ஒரு நாளில் சூரியன் அஸ்தமித்தது. துக்கம் மற்றும் துக்கத்தின் மத்தியில் சுபதா தனது அன்பான மகன் அபிமன்யுவின் முன் நின்றார். அவரது உயிரற்ற உடல் அவருக்கு முன்னால் கிடந்தது. அவள் வேதனையால் மூழ்கிவிட்டாள். ஒரு காலத்தில் நீல தாமரை போல பிரகாசித்த முகத்தை பார்த்தபோது கண்கள் கண்ணீரால் நிரம்பினவோ என் குழந்தை, அவள் கத்தினாள். நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் என்னிடமிருந்து விலகி செல்ல முடியும்? போரில் உன் வலிமை ஒப்பிட முடியாதது. உன் துணிச்சல் உன் தந்தையின் பிரதிபலிப்பாக இருந்தது. நீ போர்க்களத்தில் விழ வேண்டும் என்று விதி ஏன் ஆணையிட்டது? அவர்கள் பகிர்ந்து கொண்ட பல நினைவுகளை நினைவு கூர்ந்தபோது அவளுடைய குரல் நடுங்கியது. சிரிப்பு, கண்ணீர் மற்றும் எண்ணற்ற மகிழ்ச்சியின் தருணங்கள் சுபத்ராவின் புலமல்கள் காற்றில் எதிரொலித்த போது அவரது வார்த்தைகள் அவற்றை கேட்ட அனைவரின் இதயங்களுக்கும் ஒரு கத்தியைப் போல இருந்தன. பஞ்சாலாவின் இளவரசி திரௌபதி விராடரின் மகள் உத்தராவுடன் சுபத்ராவுடன் அவரது துக்கத்தில் சேர விரைந்தார். அவர்கள் ஒன்றாக அழுதனர். அவர்களின் துக்கம் மிகவும் தீவிரமானது. காரணம் தங்களை கைவிட்டது போல் தோன்றியது. அப்போதுதான் கிருசக் என்ற தாமரை கண்கள் கொண்டவர் சம்பவ இடத்தில் தோன்றினார். அவரது முகம் மிகுந்த கவலையுடன் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு தண்ணீர் பானையுடன் தயாராக நின்று துக்கத்தில் இருந்து மயங்கிப்போன சுபத்ராவை உயிர்ப்பிக்க தயாரானார். அவர் தண்ணீரை அவர் மீது தெளிக்கும்போது அவரது வார்த்தைகள் காயமடைந்த இதயத்திற்கு தைலம் போல இருந்தனதுக்கப்படாதே. சுபத்ரா என்று மெதுவாக சொன்னான். அபிமன்யு மிகவும் பாராட்டத்தக்க இலக்கை அடைந்து விட்டார். இந்த போரில் நாம் அனைவரும் அடைய விரும்பும் இலக்கு அவரது முன்மாதிரியை பின்பற்றி அதே புகழ்பெற்ற முடிவை பெற முயற்சிப்போம். அவரது வார்த்தைகள் துக்கம் அடைந்த தாய்க்கு ஓரளவு ஆறுதலை கொண்டு வந்தன. கிருசரின் பிரசன்னம் அவளுக்குள் கொந்தளித்து கொண்டிருந்த புயல் உணர்ச்சிகளை அமைதிப்படுத்துவதாக தோன்றியது. சுபத்ரா ஆறுதல் அடைந்த போது திரௌபதியும் உத்தராவும் கிருசரின் வார்த்தைகளில் சிறிது அமைதியை கண்டனர். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏந்திய ஒருவர் பார்த்தாவின் பக்கத்திற்கு திரும்பினார். அவரது வேலை சிறிது நேரம் முடிந்தது. அர்ஜுனனின் கூடாரத்தில் உள்ள அறைகளுக்குள் அவர் நுழைந்தபோது அவரை சுற்றி கூடியிருந்த மன்னர்களும் நண்பர்களும் அவருக்கு வணக்கம் செலுத்தினர். அவர்களின் முகங்கள் சோகத்தால் பொறிக்கப்பட்டன. ஆனால் உறுதியான உணர்வும் இருந்தது. அந்த தருணத்தில் துக்கம் மற்றும் துக்கத்தின் மத்தியில் அபிமன்யுவின் தியாகம் வீணாகாது என்ற நம்பிக்கையின் ஒரு ஒளி இருந்தது. அவரது மரணம் அவரது தோழர்களை மகத்துவத்திற்காக போராடவும் அவரது துணிச்சல் மற்றும் தன்னலமற்ற தன்மையை பின்பற்றவும் ஊக்குவிக்கும். எனவே
இரவு போர்க்களத்தில் விழுந்தபோது விரிசிகளும் அவர்களது கூட்டாளிகளும் தங்கள் காரணத்திற்காக தனது உயிரை கொடுத்த இளம் வீரரின் நினைவால் இயக்கப்படும் போரை தொடா சபதம் செய்தனர். நீண்ட காலமாக பாண்டவர்களின் முகாமில் சூரியன் அஸ்தமித்து போருக்கு தயாராகும் வீரர்களின் பரபரப்பான செயல்பாட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது கிறிஸ்டர். தாமரை இதழ்கள் போன்ற கண்களுடன் தனது உறவினரும் நண்பருமான அகிலனின் பிரமாண்டமான மாளிகையில் நின்றார். ஒரு மென்மையான புன்னகையுடன் அவர் பூக்கள் மற்றும் வாசனை திரவியங்களின் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட குசக்கத்திகள் கொண்ட ஒரு நெத்தியான படுக்கையை சமமான தரையில் பரப்பினார். கிறிஸ்டர் தண்ணியை தொட்டபோது வறுத்த நெற்பயலின் இனிப்பு வாசனையால் காற்று நிரம்பியது. 3 கண்கள் கொண்ட மகாதேவருக்கு இரவு நேவத்தியாகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. அர்ஜுனன் அவருடன் இணைந்த போது சாந்தமான உதவியாளர்கள் கடவுள்களுக்கு வழக்கமான காணிக்கையை கொண்டு வந்தனர். மகிழ்ச்சியான ஆத்மாவுடன் அர்ஜுனன் பரிசை வழங்கினார். கிறிஸ்டர் மங்களாக புன்னகைத்தார். அவரது கண்கள் கருணையுடன் மீனின. பாக்கிய வந்தல் உபார்த்தே என்று அவர் கூறினார். கீழே படுத்துக் கொள்ளுங்கள், நான் உன்னை விட்டு செல்வேன். எனவே 2 நண்பர்களும் பிரிந்தனர். அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவாக இருந்த கிறிஸ்டர் தனது வெள்ளை படுக்கையில் அமர்ந்தார். அர்ஜுனனின் துக்கத்தையும் கவலையையும் எவ்வாறு அகற்றுவது என்ற எண்ணங்களுடன் அவரது மனம் ஓடுகிறது. தாமரை இதழ்கள் கொண்ட கண்களுக்கு பெயர் பெற்று புகழ் பெற்றவர் அர்ஜுனனின் வலிமை மற்றும் பிரகாசத்தை அதிகரிக்க பல்வேறு வழிகளை சிந்தித்தார். அனைவரின் உன்னதமான கடவுளான விசுவாக அவர் யோகா மற்றும் தியானத்தில் மூழ்கினார். அவரது ஆன்மா பக்தியில் ஆழமான உணர்வில் மூடப்பட்டது. ஆனால் அன்று இரவு பாண்டவர்களின் முகாமில் யாரும் தூங்கவில்லை. சூரியன் மறைவதற்கு முன்பு ஜேததனை கொல்வதாக சபதம் செய்த காந்திவனின் உயர்ந்த மனதுள்ள வீரரான அகிலனை நினைத்து பார்த்தபோது அனைவரும் விழித்திருந்தனர். சிந்து ராஜாவின் வலிமை மற்றும் அவருக்கு எதிராக அணிவகுத்து நின்ற எண்ணற்ற படைகளின் காரணமாக அவர் தனது சபதத்தை எவ்வாறு நிறைவேற்றுவார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டன கனத்தன. கிறிஸ்டர் நள்ளிரவில் பார்த்தாவின் சபதத்தை நினைவு கூர்ந்து விழித்தார். அவர் தனது தேரோட்டியான தார்களிடம் அர்ஜுனன் தனது மகளின் மரணத்திற்காக துக்கப்பட்டு நாளை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு ஜேததனை கொன்று விடுவதாக சபதம் செய்துள்ளான் என்று கூறினார். அர்ஜுனனின் தோல்வியை உறுதிப்படுத்த துரியோதனன் தனது ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என்று கிறிஸ்டருக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்டர் பிடிவாதமாக இருந்தார். கர்ணன் சுயோதனன் உட்பட அர்ஜுனனின் வழியில் நின்ற அனைவரையும் தோற்கடிப்பதாக அவர் சபதம் செய்தார். நாளை 3 உலகங்களும் பெரும் போரில் எனது வலிமையை காணட்டும் என்று அவர் அறிவித்தார். நாளை ஆயிரக்கணக்கான மன்னர்களும் 100கணக்கான இளவரசர்களும் போரிலிருந்து தப்பி ஓடுவார்கள். நாளை தாருகனே, நீ அந்த மன்னர்களின் பழையை என் வட்டு மூலம் தூக்கி எறிந்து நசுக்கப் போகிறாய். கிறிஸ்டரின் வார்த்தைகள் அர்ஜுனன் அவரது உறவினர் மற்றும் நண்பர் மீது ஆழமான பக்தி உணர்வால் நிரம்பியிருந்தன. பாண்டவர்களின் தலைவிதி அர்ஜுனனின் தோள்களில் தங்கியிருப்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவர்களின் வெற்றியை உறுதி செய்வதில் அவர் உறுதியாக இருந்தார். இரவு செல்ல செல்ல கிறிஸ்டர் தனது சரத்தை தயார் செய்யுமாறு தார்களிடம் அறிவுறுத்தினார். அவரது துயரமான எண்ணங்களுக்கு மத்தியில் குந்தியின் மகன் தனஞ்சயன் தூங்கிக் கொண்டிருந்தான். ஜேததனின் கைகளில் தனது மகளின் மரணத்திற்கு பழிவாங்க அவர் செய்த சபதத்தால் அவரது மனம் மூழ்கியது. கடமையில் தோல்வியடையும் எண்ணம் அவருக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது கருடனை தனது பதாகையில் வைத்திருக்கும் கேசவன் தனஞ்சியருக்கு ஒரு கனவில் தோன்றினார். கிறிஸ்டர் மீதான வீரரின் அன்பும் பயபக்தியும் அவரது தூக்கத்தில் கூட தெளிவாக தெரிந்தது. மேலும் அவர் இயல்பாகவே தனது விருந்தினருக்கு ஒரு இருக்கையை வழங்க எழுந்து அமர்ந்தார். இப்பிலும் கேசவர் தனது இருக்கையை ஏற்கும் வரை அர்ஜுனன் தயங்கினார். அவருடன் சேரலாமா என்று தெரியவில்லை. பாத்தாவில் கொந்தளிப்பை அறிந்த கிறிஸ்டர் ஆறுதல் மற்றும் ஞானத்தின் வார்த்தைகளை பேசினார். ஓ பார்த்தே,
துர்க்கம் உன்னை விழுந்து விடாதே என்று அவர் கூறினார். காலம் சகிப்புத்தன்மையற்றது. அது அனைத்து உயிரினங்களையும் அவற்றின் தவிர்க்க முடியாத விதிக்கு கொண்டு வரும். உங்கள் சபதம் கடுமையானதாக இருந்தாலும் உங்கள் துக்கத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடாது. துக்கத்தில் ஈடுபடுவது தன்னை பலவீனப்படுத்தி தன்னை கவலித்து கொண்டவர்களை வருத்தப்படுத்தும் என்று அகன்மனை அவர் எச்சரித்தார். இருப்பிலும் பணம் செய்ய தனது உறுதியாக இருந்தார். எனது சபதம் தெளிவாக உள்ளது என்று அவர் கூறினார். நான் ஜெயத்ரதனை கொல்வேன், எந்த விலையும் கொடுக்கப்படாது. தர்தாராஷ்டிரர்கள் அவரை பாதுகாப்பார்கள், ஆனால் நான் தடுக்கப்பட மாட்டேன். அவர்களின் படைகளின் வலிமையையும் அவர்களை தோற்கடிப்பதில் உள்ள சமத்தையும் நினைவு கூர்ந்தார். கிருஷ்ணர் அர்ஜுனனின் வார்த்தைகளை கவனமாறு கேட்டு பின்னர் தண்ணியை தொட்டு தனது முகத்தை கிழக்கு நோக்கி திருப்பியபடி அமர்ந்தார். அமைதியான மற்றும் அளவான தொனியில் தனஞ்சையில் தலைவிதியை மாற்றும் வார்த்தைகளை பேசினார். பசுபாதா என்று அழைக்கப்படும் ஒரு உயர்ந்த ஆயுதம் உள்ளது. இது தெய்வமான மகேஸ்வரர் கூட தெய்வங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. இப்போது நீங்கள் அதை நினைவில் வைத்திருந்தால் நாளை ஜெயத்ரதனை கொல்ல முடியும். தனஞ்சயன் மனதை ஒருமுகப்படுத்தி பூமியில் உட்கார்ந்து தனது அடையாளமாக காளையை கொண்ட கடவுளான பாவாவை நிலைத்து கொண்டான். அவர் தியானம் செய்யும்போது கிருஷ்ணருடன் வானத்தில் பயணிப்பதை உணர்ந்தார். அவர்கள் மலைகளுக்கு மேலே ஏறி ஹிமாவ மற்றும் மணிம மலையின் புனித அடிவாரத்தை அடைந்தனர். அங்கு அவர்கள் பல அற்புதமான காட்சிகளை கண்டனர். அவர்கள் இறங்கி வந்தபோது அதுவன் தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான ஏரியையும் தண்ணீர் நிரம்பிய கங்கை நதியையும் கண்டான். மந்தா மலைகளை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வந்தான். அவை ஆண்டு முழுவதும் பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும் மரங்களால் மூடப்பட்டிருந்தன. கிண்ணர்களின் பாடல்களாலும் மகிழ்ச்சியால வார்ப்பர்களின் இனிமையான குறிப்புகளாலும் காற்று நிரம்பி இருந்தது. கிருஷ்ணர் அர்ஜுனனை சிறந்த நீரூற்றுகள், தங்க கனிமங்கள் மற்றும் சந்திர கதிர்களின் பிரகாசத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார். அவர்கள் பல நகரங்கள், கடல்கள் மற்றும் செல்வ சுரங்கங்களை பார்த்தனர். இறுதியாக அவர்கள் விஷ்ணுபாதத்திற்கு வந்தனர். அங்கு கிருஷ்ணர் பாவாவின் பாதுகாப்பை நாடினார். பகவானின் சாம்ராஜ்யத்தில் பாண்டுவின் மகன் அர்ஜுனன் மகத்தான சிவபெருமானின் முன் நின்றான். கண்கள் பிரமிப்புடனும் விரிந்தன. தனது அடையாளத்திற்காக காளையை கொண்ட கடவுள் ஒரு வித்தியாசமான உலக ஆற்றலை வெளிப்படுத்தினார். மேலும் அர்ஜுனனின் பார்வை ஒவ்வொரு இரவும் வாசுதேவ செலுத்தும் காணிக்கைகளுக்கு இழுக்கப்பட்டது. 3 கண்கள் கொண்ட தெய்வத்தின் அருகில் படுத்துக் கொண்டிருந்தது. மகிழ்ச்சியான ஆத்மாவுடன் கைகளை இணைத்து அர்ஜுனன் மனதளவில் கிருஷ்ணர் மற்றும் சிவன் ஆகிய இருவரையும் வணங்கி பின்னர் தனது விருப்பத்தை பேசினார். நான் தெய்வீக ஆயுதத்தை பெற விரும்புகிறேன். சிறுபெருமான் புன்னகைத்து அவரது கண்கள் கருணையால் மின்னி வரவேற்கிறேன். மனிதர்களில் முதன்மையானவர்களே, உங்கள் இதயத்தின் விருப்பத்தை நான் அறிவேன். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். அமிர்தத்தால் நிரம்பிய ஒரு வான ஏரி அவற்றின் இருப்பிடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை. அங்கு அவரது தெய்வீக வேல் மற்றும் அம்பு மறைக்கப்பட்டிருந்தது. போரில் கடவுள்களின் எதிரிகளை தோற்கடிக்க அவர் பயன்படுத்திய கருவிகள் இவைதான். வாசுதேவனிடம் அம்பு பொருத்தப்பட்ட அந்த சிறந்த வெள்ளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சிவன் கட்டளையிட்டார். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சிவனின் அனைத்து உதவியாளர்களுடனும் ஏரியை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் பயணித்த போது வான அதிசயங்களின் சாம்ராஜ்யத்தை கண்டனர். ஒவ்வொரு பொருளையும் வளர்ந்துக்கூடிய ஒரு புனித ஏரியின் கரையை அடைந்ததும் அவர்கள் 2 ஆம்புகளை கண்டனர். 1000 தலைகளை கொண்ட ஒன்று அதன் உடல் நெருப்பால் பிரகாசிக்கிறது மற்றும் கடுமையான தீப்பேம்புகளை வாந்தி எடுக்கிறது. மற்றொன்று இருளின் சாரத்தை உருவகப்படுத்துவதாக தோன்றிய ஒரு பயங்கர பாம்பு. இந்த பயங்கரமான உயிரினங்களை நெருங்கிய போது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் கைகளை இணைத்து தண்ணீரின் வீம்பை தொட்டனர். அவர்கள் சிவனை வணங்கி
நேர்மையான ஆத்மாக்களுடன் வேதத்தின் 100 சரணங்களை ஓதத் தொடங்கினர். ருத்தா மகிமையை புகழ்ந்தனர். அவர்களின் பக்தியின் சக்தி அந்த பாம்புகளுக்குள் எதையாவது எழுப்பியது. மேலும் அவர்கள் தங்கள் பாம்பு வடிவங்களை எறிந்தனர். இதையை கொல்லும் வில் மற்றும் வடிவங்களை எடுத்து கொண்டனர். கிறிஸ்தரும் அர்ஜுனனும் மிகுந்த பிரகாசத்துடன் இந்த வான கருவிகளை கைப்பற்றி அவற்றை மீண்டும் சிவனிடம் கொண்டு வந்தனர். சிவனின் பக்கத்திலிருந்து ஒரு பிரம்மச்சாரின் வெளிப்பட்டார். அவரது பளபளப்பான கண்கள் இரவில் விளக்குகளைப் போல பிரகாசிக்கின்றன. அவர் மகத்தான வலிமை கொண்டவர். அவரது நீல தொண்டை மற்றும் சிவப்பு புட்டுகள் துறவியின் பிரகாசத்தை கதிர்வீச்சு செய்கின்றன. மரியாதைக்குரிய படிகளுடன் பிரம்மச்சாரின் வில்லை பிடித்துக்கொண்டு அதன் சரத்தின் மீது அம்பை நிறுத்தினார். அதை மீண்டும் இழுக்கத் தொடங்கிய போது அர்ஜுனன் உன்னிப்பாக கவனித்து சிவனின் உதவியாளரிடமிருந்து ஒரு தெய்வீக வில்லை வரைவதற்கான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். பிரம்மச்சாரின் பின்ன அம்பை ஏரியை நோக்கி வீசி ஒரு இறுதி சைகையுடன் வில்லை தன்னை தண்ணீரில் எறிந்தார். பாவர் தன்னிடம் மகிழ்ச்சி அடைந்ததால் திருப்தி அடைந்த அர்ஜுனன் காட்டில் சிரன் அளித்த வாரத்தையும் அவரது தெய்வீக வடிவத்தை பார்த்ததையும் நினைவு கூர்ந்தார். இந்த அனுபவம் பலனளிக்க வேண்டும் என்று மனதளவில் விரும்பினார். இதை புரிந்து கொண்டார். தஸ்தினாபுர ராஜ்யத்தில் மற்ற இரவுகளைப் போலவே அது ஒரு இரவாக இருந்தது. ஆனால் மன்னர் யுதிஷ்டிரருக்கும் அவரது தோழர்களுக்கும் இது ஓய்வு நேரத்திற்கும் ஒரு நேரமாக இருந்தது. கிருஷ்ணர் மற்றும் தாருகாவுடன் அவர்கள் உரையாடும்போது நட்சத்திரங்கள் மேலே விண்ணி அரண்மனை மைதானத்தின் மீது ஒரு மென்மையான பிரகாசத்தை வெளிப்படுத்தின. விடியற்காலை தொடங்கியவுடன் மன்னர் யுதிஷ்டிரர் தனது படுக்கையிலிருந்து எழுந்து தனது ஆடம்பரமான மற்றும் விலையுயர்ந்த படுக்கையில் ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு பிறகு புத்துணர்ச்சியையும் உணர்ந்தார். அவரது ஊழியர்கள் வெள்ளை நிற உடையில் விளிம்பில் நிரப்பப்பட்ட தந்த ஜாடிகளை கொண்டு அவரது அன்றாட கழிவுகளில் அவருக்கு உதவ தயாராக இருந்தனர். மன்னர் ஒரு மெல்லிய துணி அணிந்து ஒரு அரச இருக்கையில் வசதியாக அமர்ந்தார். அவரது வலிமையான மற்றும் நன்கு பயிற்சி பெற்ற ஊழியர்கள் புனித மந்திரங்களால் சுத்திகரிக்கப்பட்ட அருமண தண்ணீரால் அவரை கழுவின. மன்னர் குளிக்கும்போது சந்தானத்தின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பி வழிந்தது. அவரது தோலை அமைதிப்படுத்த மருத்துவ மூலிகைகளால் நிரப்பப்பட்ட தண்ணீரால் அவரது உடல் தேய்த்தது. பின்னர் அவர் ஆதிவாச தண்ணீரில் கழுவி பல்வேறு நறுமணப் பொருட்களால் நறுமணம் அடைந்தார். மேலும் அவருக்கு முன்னால் தளர்வான ஒரு நீண்ட துணியால் தன்னை உலர்த்தி கொண்டார். அவரது உடல் சிறந்த சிறப்பு பேஸ்டால் பூசப்பட்டு மாலைகள் அணிந்து சுத்தமான ஆடைகளை அணிந்து வலிமையான ஆயுதமேந்திய மன்னர் கிழக்கு நோக்கி உட்கார்ந்தார். அவரது கைகள் பிரார்த்தனையில் ஒன்றிணைந்தன. நீதியின் பாதை பின்பற்றி அவர் மனதளவில் தனது பிரார்த்தனைகளை ஓதினார். தெய்வீகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றார். அவர் தனது அறையிலிருந்து வெளியே வந்தபோது மன்னர் யுதிஷ்டிரர் 2வது அறைக்குள் நுழைந்தார். அங்கு வேதங்களை நன்கு அறிந்த மற்றும் அவர்களின் படிப்பால் தூய்மைப்படுத்தப்பட்ட பிராமணர்களில் பல காளைகள் அவருக்காக காத்திருந்தன. இந்த சூரியனை வணங்குபவர்கள் 1000 பேர். அதே வகுப்பை சேர்ந்த மேலும் 8000 பேர் இந்த புனித கூட்டத்தில் அவருடன் இணைந்தன. மன்னர் மிகுந்த பணிவுடன் இந்த மதிப்புமிக்க விருந்தினர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். சுத்திகரிக்கப்பட்ட வெண்ணெய், மங்களகரமான பழங்கள், தங்க திண்டிஸ்காக்கள், ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட 100 குதிரைகள், விலையுயர்ந்த ஆடைகள் மற்றும் அவர்களின் சுத்திகரிக்கப்பட்ட சுவைகளை மகிழ்விக்கும் பிற பரிசுகள் அவர் தொடும்போதெல்லாம் கையின் விளைவிக்கும் பாலையும் வழங்கினார். தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கொம்புகள் கொண்ட கன்றுகள் மற்றும் வெள்ளியால் குழம்புகள் மரியாதைக்குரிய இந்த பிராமணர்களை சுற்றி வரும்போது மன்னர் யுதிஷ்டிரர் பல்வேறு மங்களகரமான பொருட்களை பார்த்தார். மற்றும் பொட்டார் ஸ்வஸ்திகங்கள், நந்தியவர் பக்கல், மலர் மாலைகள், தண்ணீர் தொட்டிகள், எரியும் நெருப்பு, சூரிய ஒளியில் உலர்ந்த அரிசி மற்றும் பிற புனித பொருட்கள் நிறைந்த பாத்திரங்கள், அவர் மங்களகரமான கன்னிகைகள், தெளிவான வெண்ணெய் மற்றும் கடவுளால் பிரியமான பறவைகள் ஆகியவற்றையும் பார்த்தார்.
அவரது உதவியாளர்கள் வெளிப்புற அறையில் காத்திருந்த நிலையில் ராஜா அமர்வதற்காக ஒரு சிறந்த மற்றும் விலையுயர்ந்த தங்க இருக்கை கொண்டு வரப்பட்டது. முத்துக்கள் மற்றும் நாபிஸ்தாலியால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் விலையுயர்ந்த கம்பளத்தால் மூடப்பட்ட இந்த சிம்மாசனம் மிகச்சிறந்த கைவினைஞர்களின் கைவினைப் பணியாகும். மன்னர் யுதிஷ்டிரர் அமர்ந்தபோது அவரது ஊழியர்கள் அவருக்கு அவரது மிக அருமையான மற்றும் பிரகாசமான ஆபரணங்களை வழங்கினர். உயர்ந்த ஆன்மா கொண்ட மன்னர் தன்னை அலங்கரித்தார். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் குந்தியின் மகன் மன்னர் யுதிஷ்டிரன் தேவகியின் மகன் கிருஷ்ணரிடம் ஒரு அன்பான புன்னகையுடன் வந்தார். மதுவை கொன்றவனே, நீ ஒரு நல்ல இரவு ஓய்வெடுக்கிறாயா என்று அவர் கேட்டார். அவரது கண்கள் பாசத்தால் பிரகாசிக்கின்றன. உங்கள் உணர்வுகள் தெளிவாக உள்ளதா? ஓ மந்தாத மகன் யுதிஷ்டிரனுடன் ஒரு சிறந்த இருக்கையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணர் மென்மையான தலைசைப்புடன் பதிலளித்தார். வாசுதேவனும் ராஜாவின் நல்வாழ்வை பற்றி விசாரித்தார். பின்னர் மற்ற சத்திரிய போர் வீரர்கள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு காத்திருப்பதாக ஆணையாளர் அறிவித்தார். ஒரு அரச கட்டளையுடன் மன்னர் யுதிஷ்டிரர் அவர்களை வழங்குமாறு ஆணையிட்டார். பேரவை மண்டபம் வலிமைமிக்க வீரர்களின் பிரமாண்டத்தால் நிரம்பியது. ஒவ்வொருவரும் கடைசி வீரர்களை விட பிரமிக்க வைத்தனர். வீரத்திற்கு புகழ்பெற்ற இரட்டையர்களான விராடன், பீம்சேனா, திருஷ்டஜிம்னா, சச்சகி மற்றும் துருபாதா, சீகந்தின் நகுலன் மற்றும் சவதேவா உட்பட பலர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் சித்திரியர்களில் தங்கள் தலைவரான யுதிஷ்டிரரை அணுகி சிறந்த மெத்தைகளில் அமர்ந்தனர். கூட்டம் கூடிய போது மன்னர் யுதிஷ்டிரர் கிருஷ்ணரிடம் ஆழ்ந்த பக்தியுடன் உரையாற்றினார். உன்னை மட்டுமே தம்பி, போரில் வெற்றியையும் நித்திய மகிழ்ச்சியையும் நாடுகிறோம். கிருஷ்ணனே எங்கள் ராஜ்யத்தின் வீழ்ச்சியையும் எங்கள் எதிரிகளின் கைகளிலிருந்து நாடு கடத்தப்பட்டதையும் எங்கள் பல்வேறு துயரங்களையும் நீங்கள் அறிவீர்கள். மதுவின் கொலையாளியே, எங்கள் இருப்பு உங்கள் மீதுள்ளது. எங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும் ஒன்றை செய்யுமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணர் கவனமாக கேட்டு தனது கண்களை யுதிஷ்டிரனின் மீது புட்டினார். பின்னர் இடிமுழக்கம் போன்ற ஆழமான குரலில் அவர் பதிலளித்தார். எல்லா உலகங்களிலும் உங்கள் மகனான அர்ஜுனனுக்கு சமமான வில்லன் இல்லை. அவர் மிகுந்த ஆற்றலை கொண்டவர், ஆயுதங்களில் திறமையானவர், போரில் அவரது வலிமைக்காக கொண்டாடப்படுகிறார். திருதராஷ்டிரரின் மகனின் படைகளை உக்கிரமான நெருப்பை போல அழிக்க உதவும் வகையில் நான் செய்வேன். கிருஷ்ணரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனின் இதயத்துக்குள் ஒரு தீப்பொறியை தூண்டின. கிருஷ்ணர் அறிவித்தார், இன்று சுபத்ராவின் மகனை கொன்ற துன்மார்க்கமான ஜேதனை அர்ஜுனன் கொன்று விடுவான். கிருஷ்ணர் அறிவித்தார், கழுகுகளும் பகந்துகளும் குள்ளநரிகளும் அவரது மாம்சத்திற்கு விருந்தளிப்பார்கள். ஓ யுதிஷ்டிரனை, இந்திரனுடன் உள்ள அனைத்து கடவுள்களும் இன்று அவரது பாதுகாவலர்களாக மாறினாலும் ஜெயத்ரதன் போரில் அவரது முடிவை எதிர்கொள்வார். கிருஷ்ணர் பேசுகையில் மன்னர் யுதிஷ்டிரனின் முகத்தில் ஒரு நம்பிக்கை உரித்தது. அவரது துக்கமும் கவலையும் உயரத் தொடங்கியது. வெற்றியின் எதிர்பார்ப்பால் மாற்றப்பட்டது. அவர் கிருஷ்ணரை வணங்கினார். அவரது வார்த்தைகள் மரியாதையுடன் நிரம்பி இருந்தன. கடவுள்களில் ஆண்டவரே, நித்தியமானவரே, நான் உன்னை வணங்குகிறேன். சூரியன் முகாமின் மீது உதயமாகிய போது தனன்சேன் அர்ஜுனன் யுதிஷ்டிரனின் அறைக்கு வருவதை சென்சேன் பார்த்து கொண்டிருந்தான். வாசுதேவர், ஜனார்தனா உள்ளிட்ட அவரது நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளால் சூழப்பட்ட மன்னன் உரையாடலில் ஈடுபட்டிருந்தான். அர்ஜுனன் அறைக்குள் நுழைந்து ராஜாவுக்கு வணக்கம் செலுத்தி அவருக்கு முன்னால் நின்ற யுதிஷ்டிரன் தனது இருக்கையில் இருந்து எழுந்து அர்ஜுனனை அன்பான அரவணைப்புடன் வரவேற்றார். அவர் தலையை நனைத்து கைகளை சுற்றி அவரை ஆசீர்வதித்தார். முகத்தில் புன்னகையுடன், அர்ஜுனா, போரில் நீ வெற்றி பெறுவாய் என்பது தெளிவாகிறது. உன் பிரகாசமான முகமும் ஜனார்தனர் உன்னை பற்றி மகிழ்ச்சி அடைகிறான் என்ற உண்மையும் உங்கள் வெற்றியில் அறிகுறிகளாகும் என்று கூறினார். அர்ஜுனன் 3 கண்கள் கொண்ட கடவுளுடனான தனது சந்திப்பை பற்றிய ஒரு அசாதாரணமான கதையை பகிர்ந்து கொண்டார். அவர் அவருக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பாவையை வழங்கினார். கேட்போர் மரியாதையுடன் தலை குனிந்தபோது ஆச்சரியத்தில் மூழ்கினர். எதிரிக்கு எதிராக அவர்களின் இதயங்கள் கோபத்தால் எரிந்தன.
பாண்டவர்களின் நண்பர்களும் நலம் விரும்பிகளும் விரைவாக போருக்கு புறப்பட்டனர். அர்ஜுனனின் வெவிலியன் புறப்பட தயாராக இருந்தபோது தபாலில் அணிந்திருந்த வாசுதேவர் அவரது தேர் சரியாக பொருத்தப்பட்டிருப்பதாக அவருக்கு தெரிவித்தார். முடிசூட்டப்பட்ட போர் வீரரான அர்ஜுனன் தன் கவசத்தில் அணிந்து தனது வில் மற்றும் அம்புகளை பிடித்து கொண்டார். மரியாதையுடன் காரை சூரியனைப் போல பிரகாசிக்கும் காரை சுற்றினார். துறவி தவம் மற்றும் அறிவில் ஞானமுள்ள பிராமணர்கள் அர்ஜுனனை ரதத்தின் மீது ஏறும் போது வெற்றிக்கான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்தனர். சூரியன் கிழக்கு மலையில் ஏறியதைப் போல அர்ஜுனன் பெரிய வாகனத்தில் ஏறினார். அவரது தங்க ஆபரணங்கள் ஒளியில் பிரகாசிக்கின்றன. யுவதனாவும் தனர்த்தனாவும் காரில் அவருடன் சேர்ந்தனர். கோவிந்தர் குதிரைகளின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார். அவர்கள் போருக்கு புறப்பட்ட போது வாத்தியர்களும் இசைக்கலைஞர்களும் இசைக்கருவிகள் மற்றும் மங்களகரமான பாடல்களின் ஒளியுடன் அவர்களுடன் சென்றனர். வெற்றியை விரும்பும் பனகீஸ்டுகள் மற்றும் வாத்தியர்களின் குரல்கள் இசையுடன் கலந்தன. இது ஒரு பண்டிகை சூழலை உருவாக்கியது. ஒரு மங்களகரமான காற்று மலர்களின் நறுமணத்தை எடுத்துச் சென்றது, அர்ஜுனனை மகிழ்வித்தது மற்றும் அவரது எதிரிகளின் ஆற்றல்களை உறிஞ்சியது. அவர்கள் போர்க்களத்தை நெருங்கிய போது பாண்டவர்களின் வெற்றியையும் அவர்களின் எதிரிகளின் தோல்வியையும் குறிக்கும் வகையில் பல மங்களகரமான அறிகுறிகள் தோன்றின. இந்த அறிகுறிகளை பார்த்த அர்ஜுனன் தனது வலதுபுறத்தில் உள்ள யுயுதானனிடம், யுயுதானனே, இன்று எனது வெற்றி உறுதி என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் இந்த மங்களகரமான அறிகுறிகள் அனைத்தும் உள்ளன. சிந்துக்களின் ஆட்சியாளர் எனக்காக காத்திருக்கும் இடத்திற்கு நான் செல்வேன். போரில் எனது வலிமையை காண ஆவலாக உள்ளேன் என்று கூறினார். கடமை உணர்வுடன் அர்ஜுனன் யுதிஷ்டிர மன்னரை பாதுகாக்கும் பொறுப்பை யுயுதானனிடம் ஒப்படைத்து, நான் என்னைப் போலவே நீங்களும் அவரை பாதுகாக்க வேண்டும். அபிமன்யுவின் சோகமான மரணத்திற்கு பிறகு காலையில் சூரியன் உதயமாகவில்லை. பாண்டவர்கள் தங்கள் மகனின் படுகொலையின் அதிர்ச்சியால் இன்னும் திகைத்து திருதராஷ்டிரரை சுற்றி தங்கள் துக்கத்தையும் வெளிப்படுத்தினர். முந்தைய நாளின் நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த போது அவர்களின் குரல்கள் நடுங்கின. அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனையையும் மீட்டெடுத்த உணர்ச்சியால் கனத்த குரலில் பேசிய திருதராஷ்டிரர் சஞ்சயனிடம் போரின் நிகழ்வுகளை நினைவு கூறுமாறு கேட்டார். நமது வீரர்கள் எப்படி இவ்வளவு வீரத்துடன் போராட முடியும் என்று அவர் கேட்டார். அவரது கண்கள் ஆழ்ந்த துக்க உணர்வால் நிரம்பி இருந்தன. அர்ஜுனா, அந்த மாபெரும் போர் வீரர் துக்கத்துடனும் கோபத்துடனும் எரியும் நெருப்பைப் போல இருந்தார். நமது ஆட்கள் எப்படி அவருக்கு முன்னால் நின்றனர்? சென்சியன் போரின் நிகழ்வுகளை சொல்லத் தொடங்கிய போது திருதராஷ்டிரனின் வெளிப்பாடு குழப்பமாக மாறியது. சில நாட்களுக்கு முன்பு அவர் துரியோதனரிடம் பேசிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். பாண்டவர்களுடன் சமாதானம் செய்யுமாறு வலியுறுத்தினார். வாசுதேவர் நம்மிடம் வந்துள்ளார், சமாதானத்தை விரும்புகிறார் என்று அவர் கூறியிருந்தார். அவரது ஆலோசனையை மீற வேண்டாம். ஆனால் துரியோதனன் தனது தந்தையின் வார்த்தைகளை புறக்கணித்து போரின் பாதையில் தொடர்ந்த திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக அவருக்கு ஆலோசனை வழங்கிய ஞானிகள் விதுரா, பீஷ்மர், சால்யா மற்றும் துரோணர் மீது திரும்பின. என் மகன் அவர்களின் ஆலோசனையை மட்டுமே கேட்டிருந்தால் என்று பெருமூச்சு விட்டான். அவர் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்திருப்பார். சென்சியார் தொடர்ந்து போரின் நிகழ்வுகளை விவரிக்கையில் திருதராஷ்டிரரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஒரு காலத்தில் முகாமில் நிரம்பியிருந்த மகிழ்ச்சியின் ஒலிகள், பாடல், தரணம், பல்வேறு கருவிகளின் இசை ஆகியவற்றை அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் இப்போது புலம்பல் மற்றும் துக்கத்தின் ஒலியை தவிர மற்ற அனைத்தும் அமைதியாக இருந்த நாசலின் எண்ணங்கள் அவரது ஆலோசனையை நிராகரித்து போரின் பாதையில் தொடர்ந்து தனது மகன் துரியோதனனை நோக்கி திரும்பின. அவருக்கு என்ன நடக்கும் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் தனது சொந்த பெருமையாலும் ஆணவத்தாலும் அழிக்கப்பட மாட்டார். சென்சியா தனது கதையை முடித்தவுடன் திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் இருந்து எழுந்தார். அவரது கண்கள் ஆழ்ந்த துக்க உணர்வால் நிரம்பின. தனது மகனின் தலைவிதி முத்திரையிடப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். துரியோதனன் விரைவில்
தனது செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் அபிமன்யுவின் மரணத்துக்கு பிறகு நடந்த எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் சஞ்சயனிடம் கேட்டார். அவரது குரலில் ஒரு கிசுகிசுப்பு மட்டுமே இருந்தது. துரியோதனனும் கர்ணனும் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? துஷாசனாவும் சுவாராவின் மகனும் என்ன செய்தார்கள்? சென்சேன் தலையாட்டி தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த மன்னன் மீது கருணை கொண்டு கண்களை நிரப்பினான். துருதராஷ்டிரர்களை எங்கென்றும் தொந்தரவு செய்யும் போர் மற்றும் அழிவு பற்றிய ஒரு படத்தை வரைந்து அந்த துரதிருஷ்டவசமான நாளின் நிகழ்வுகளை அவர் விவரிக்கத் தொடங்கினார். போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமித்து சல்சையாவின் கண்களுக்கு முன்னால் ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. அவர் மன்னர் திருதராஷ்டிரரின் அருகில் நின்றபோது, அவர் பேசத் தொடங்கியபோது, அவரது குரல் சோகம் மற்றும் ஆசரத்தின் கலவையால் நடுங்கிய துராஜாவில் நடந்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்வேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் என் சொந்த கண்களால் கண்டேன் என்று சென்சேயா கூறினார். அவரது வார்த்தைகள் பச்சாதாபத்துடன் சொட்டிருந்தன. உங்கள் மாட்சிமையின் புலம்பல்கள் ஒரு கரையிலிருந்து பாய்ந்த நீரை போன்றவை நற்றவை. ஓ பாரத ஈழத்தின் காளைய செல்சியாவின் வார்த்தைகளை கேட்கும்போது திருதராஷ்டிரரின் முகம் வேதனையால் சிதறியது. ஒரு காலத்தில் பிரகாசமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்த அவரது கண்கள் இப்போது மந்தமாகவும் உயிரற்றதாகவும் தோன்றியது. சன்சேர் தொடர்ந்தார். அவரது குரல் ஒரு கோடை நாளில் மென்மையான காற்றைக் கொண்டிருந்தது. ராஜாவே, உமது குற்றம் மிக பெரியது. குந்தியின் மதன் யுதிஷ்டிரனையும் உமது மதங்களையும் பகடை போடுவதிலிருந்து நீ தடுத்திருந்தால் இந்த பேரழிவு எமக்கு ஒருபோதும் வந்திருக்காது. போரின் நேரம் வந்தபோது கோபத்தால் எரியும் இரு தரப்பினையும் நீர் கட்டுப்படுத்தி இருந்தால் இந்த பேரழிவு தவிர்க்கப்பட்டிருக்கும். சென்சேனின் வார்த்தைகள் திருதராஷ்டிரரின் மனதில் ஒரு தெளிவான உருவத்தை வரைந்தார். அவர் வித்தியாசமாக செயல்பட்டிருந்தால் மட்டுமே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் நினைவூட்டுவதாக இருந்தது. அவர் தனது மகன் துரியோதனன் இளமையாகவும் உயிருடன் இருந்த நாட்களை நினைவு கூர்ந்தார். ஆனால் பொறுப்பற்றவராகவும் தைரியமாகவும் இருந்தார். சென்சேயாவின் குரல் அவரது மனவில் எதிரொலித்தது. கீழ்ப்படியாத துரியோதனரை கொல்ல குறுக்களை நீங்கள் வலியுறுத்தியிருந்தால் இந்த பேரழிவு ஒருபோதும் நம்மை தாக்கி இருக்காத. ராஜாவின் எண்ணங்கள் அலைந்து திரிந்தபோது சன்சேயனின் வார்த்தைகள் ஒரு கூர்மையான கத்தியைப் போல அமைதியை உடைத்தன. ராஜாவே, நீ பூமியில் மிகவும் புத்திசாலி மனிதர். உன்னால் எப்படி நித்திய நல்லொழுக்கத்தை கைவிட்டு துரியோதனன், கர்ணன் மற்றும் சகுனியின் ஆலோசனைகளை பின்பற்ற முடியும்? அவரது சொந்த தவறுகளின் நிறை திருதராஷ்டிரரை நசுக்கியது. மூச்சு விடுவது கடினமாக இருந்தது. இருசர் தன்னை விட ஒரு காலத்தில் மன்னர் யுதிஷ்டிரரை மிகவும் மதித்தார் என்பதை நினைவூட்டுவதாக சென்சேரின் குரல் இருந்தது. ஆனால் திருதராஷ்டிரரை ஒரு ராஜாவின் கடமைகளில் இருந்து வீழ்ந்தவர் என்று அறிந்தபோது கிருசர் அவரை மரியாதையுடன் கருதுவதை நிறுத்திவிட்டார். சன்சேயன் தனது மதங்களின் பாண்டவர்கள் மீதான கடுமையான பேச்சுகளையும் அவர்கள் மீதான அலட்சியத்தையும் பற்றி பேசும்போது ராஜாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அந்த அலட்சியத்தின் விளைவு இப்போது அவர்களை முற்றுகையிட்டது. மூதாதையர்களின் இறையாண்மை ஆபத்தில் இருந்தது. அவ்வாறு இல்லை என்றால் ராஜ்யத்தை பிரிதாவின் மகன்களால் பெற முடியும். ஆனால் திருதராஷ்டிரருக்கு அது மிகவும் தாமதமாகிவிட்டது படங்கியது. மேலும் அவர் தனது மகன்களை கண்டித்தார். அவர்களின் தவறுகளை அவருக்கு சுட்டிக்காட்டினார். சென்சேயாவின் வார்த்தைகள் ராஜாவின் விரக்தியை ஒரு மேகமூட்டமான நாளில் சூரிய ஒளியின் கதிர் போல வெட்டுகின்றன. கௌரவர் படையின் போரினால் பாதிக்கப்பட்ட போர் வீரர்கள் தங்கள் நிலைகளில் நிலை பெற்ற போது புகழ்பெற்ற ஆயுத வல்லுநரான துரோணர் வரவிருக்கும் மோதலுக்காக தனது பிரிவுகளை ஒன்றிணைக்கத் தொடங்கினார். காற்று பலவிதமான ஒளிகளால் பதற்றத்தால் விரம்பியது. கோபமான கூக்குரல்கள், விஸ்தங்குகள் மற்றும் மோதல்கள். போர்க்களத்தின் அனைத்து மூலைகளிலிருந்தும் போர் வீரர்கள் ஒற்றுமையாக கூக்குரலிட்டனர். அவர்களின் குரல்கள் நிலப்பரப்பில் எதிரொலித்தன. தனஞ்சயன் எங்கே? அர்ஜுனன் எங்கே என்று கூக்குரல்கள் சத்தமாக வளர்ந்தன. துணிச்சலான போர் வீரர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள தயாரான எதிர்பார்ப்பு. துரோணர் தமது சங்கிலியை ஊதி தனது குதிரைகளை மிகுந்த வேகத்தில் முன்னோக்கி நகர்த்தியபோது படை வடிவம் பெறத் தொடங்கியது. பல்வேறு பிரிவுகள் ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான ஒளிகள் மற்றும்
அசைவுகளுடன் மைல்கள் வரை பரவியிருந்த ஒரு பரந்த வரிசையாக உருவானது. சிந்துக்கையின் ஆட்சியாளரான ஜேததன் துரோணரின் வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்து பல காந்தார போர் வீரர்களுடன் சக்தி வாய்ந்த போர் வீரருக்கு பின்னால் தனது நிலையை ஏற்றுக்கொண்டார். மேலும் தபாலில் உடையணிந்த காலாட்படை வீரர்களால் சூழப்பட்டார். அனைத்து படைகளின் தலைவராகவும் ஜேததனின் மகன் துர்மர்ஜனா நின்றார். அவர் கண்ணுடன் 1500 கோபமடைந்த யானைகளை அழைத்து சென்றார். அவரது சகோதரர்களான துஷாசனாவும் விகனாவும் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள தயாராரும் முன்னணியில் நின்றனர். துரோணர் உருவாக்கிய வரிசை பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருந்தது. 48 மைல் நீளமும் 20 மைல் அகலமும் கொண்ட வட்ட மற்றும் ஓவல் அமைப்புகளின் கலவை எண்ணற்ற துணிச்சலான மன்னர்கள் அதன் சுவர்களுக்குள் நிறுத்தப்பட்டனர். இந்த மாபெரும் படைப்பின் மையத்தில் துரோணர் நின்று கொண்டிருந்தார். கோபத்தில் அழிக்கும் வீரரைப் போல தனது பெரிய வில்லை நீட்டும்போது சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் அவரது வெள்ளை காசம் அவருக்கு பின்னால் போஜர்களின் தலைவர் நின்று அவரை தீங்கிலிருந்து பாதுகாத்தார். அழகான தாமான மற்றும் சிவப்பு பலிபீடத்தால் அலங்கரிக்கப்பட்ட துரோணரின் கதத்தை கண்டு கௌரவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரத்தில் சித்தர்களும் சரணர்களும் அணி வடிவம் பெறுவதை பார்த்து பிரமித்தனர். மன்னர் துரியோதனன் இந்த வல்லமை மிக்க சக்தியை பார்த்தபோது தனது இதயம் பெருமையுடன் வீங்குவதை உணர்ந்தார். அதன் வரிசை உயிர்ப்புடன் தோன்றியது. அதன் பல்வேறு பிரிவுகள் பூமியை சுற்றி சுருண்ட ஒரு பெரிய பாம்பைப் போல சரியான ஒத்திசைவில் நகர்கின்றன. அதன் இருப்புதான் நிலத்தின் அடித்தளத்தை அசைப்பது போல் தோன்றியது. அத்தகைய மகத்தான சக்தியை எதிர்கொள்ளும் எண்ணத்தால் அனைத்து உயிரினங்களும் நடுங்கிருந்த தருணத்தில் படைகள் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்ட போது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே வரவிருக்கும் மோதலை எதுவும் தடுக்க முடியாது என்று தோன்றியது. உலகில் அடித்தளத்தை உழுக்கும் ஒரு போருக்கு மேடை அமைக்கப்பட்டது. கணக்கெடுக்கும் நாள் இறுதியாக போர்க்களத்திற்கு வந்தது. குறு படை அதன் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து பாண்டவர்களுக்கு எதிராக அணிவகுத்து நின்றது. மொர்சுகளும் மிருதங்கங்களும் அடிக்கத் தொடங்கியதும் ஒரு பெரிய சலசலப்பு எழுந்தது. போரின் இரைச்சலால் காற்றை நிரப்பியது. சங்கு குன்றுகள் வீசப்பட்டன. மேலும் ஒரு ஆபத்தான கதனை பூமியை உலுக்கியது. இறுதியில் நிற்க வைத்தது. போர்க்களம் போரிட ஆர்வமுள்ள பாரத வீரர்களால் மெதுவாக மூடப்பட்ட போது சவேதச்சில் அதுலன் தோன்றினார். அவரது தேர் ஆயிரக்கணக்கான காகங்கள் மற்றும் காகங்களுடன் எதிரி வரிசைகளை நோக்கி முன்னேறியது. வலது பக்கத்தில் கண்ணுக்கு தெரியாத வகையில் கத்தும் நரிகள் உட்பட பல்வேறு விலங்குகளின் கூக்குரல்களால் காற்று நிரம்பியது. கீழே விழும் விங்கற்களால் வானம் நடுங்குவது போல் தோன்றியது. அவற்றின் எரியும் பாதைகள் இருண்ட அடிவானத்தை ஒளிய செய்தன. உலர்ந்த காற்று வீசியது. இடி முழக்கத்துடன் கூழாங்கற்களையும் சரளங்களையும் போர்க்களத்தின் குறுக்கே செலுத்தியது. குந்தியின் மகள் அர்ஜுனன் போரின் தொடக்கத்தில் வந்திருந்தான். இரு படைகளும் ஒருவரையொருவர் எதிர்கொண்டபோது அவர்களின் மகன் சாத்தானிகாவும் பிரிதாவின் மகன் கிருஷ்ணகிமாவும் பாண்டவர்களின் பிரிவுகளை அணிதிரட்டினர். துர்மர்ஜனா 1000 கார்கள், 100 யானைகள், 3000 வீரர்களுடன் 10,000 காலாட்படை வீரர்களுடன் குறு இராணுவத்தில் பேணில் தனது நிலையை ஏற்றுக்கொண்டார். பெருக்கெடுத்து ஓடும் கடலை எதிர்க்கும் கண்டத்தைப் போல துர்மர்ஜனா அறிவித்தார். இன்று கூட நான் காண்டீவாவின் வெற்றியாளரை எதிர்ப்பேன். எதிரிகனை இருப்பவர் போரில் தவிர்க்க முடியாத போர் வீரர். இன்று மக்கள் கோபமடைந்த தனசேன் என்னுடன் மோதுவதை பார்ப்போம். மற்றொரு கல் வெறிதனத்திற்கு எதிராக கல் வெகுதனத்தைப் போல. ஆனால் அதுலனை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தபாலி உடையணிந்து தனது வாள் ஆயுதம் ஏந்தியபடி தங்க சிகரம் அணிந்து வெள்ளை மலர்களின் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அவர் தனது முதன்மையான அதத்தில் போருக்கு சென்றார். சக்தி வாய்ந்த ஆயுதமேந்திய கெசவனாகிய கிருஷ்ணர் போரில் தனது கந்தீவாவை அசைத்து அவருடன் போருக்கு சென்றார். அவர்கள் எதிரிகளின் எல்லை நெருங்கிய போது அர்ஜுனன் தனது சங்கிலியை ஊதினான். அதைத் தொடர்ந்து கிருஷ்ணரின் பஞ்சஜான்யாவும் ஊதினான். அந்த ஒளி குரு வீரர்களின் முதுகெலும்பை நடுங்க செய்தது. அவர்கள் பயத்தால் நடுங்கும்போது
அவர்களின் முடி இறுதியில் நின்றது. அவர்களின் விலங்குகளும் கவலையால் நிரம்பின. சிலர் தங்கள் புத்திசாலித்தனத்தை இழந்தனர் போல் தீவிரமாக தொடங்கியது. அதுலன் அதன் முன்னணியில் இருந்தான். கொட்டும் மேகத்தைப் போல அவர் தனது எதிரிகள் மீது அம்புகளை பொழிந்தார். தண்டர்களின் மழையால் அவர்களை மூடினார். எதிரிக்கார் போர் வீரர்கள் மிகுந்த பேசான கையை வெளிப்படுத்தி கிருசர் மற்றும் தனன்சேர் ஆகிய இருவரையும் அம்புகளின் மேகங்களால் விரைவாக மூடினர். ஆனால் பார்த்தாவை அவ்வளவு எளிதில் தோற்கடிக்க முடியவில்லை. கோபத்தால் நிரம்பி அவர் போர் வீரர்களின் தலைகளை அவர்களின் கண்களில் இருந்து அடிக்கத் தொடங்கினார். சூரியன் போர்க்களத்தில் வீழ்ந்தது. திருதராஷ்டிரரின் கண்களுக்கு முன்னால் ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. ஒரு காலத்தில் நம்பிக்கையுடனும் பெருமையுடனும் இருந்த அவரது இராணுவம் இப்போது அதுலன் சிம்மாசனத்தால் அலங்கரிக்கப்பட்ட போர்வீரன் தனது அம்புகளால் அவர்களின் அணிகளை வெட்டியதால் பயத்தில் தப்பி ஓடியது. அதுலனுக்கு எதிராக முன்னேறிய அந்த வீரர்கள் யார் என்று திருதராஷ்டிரர் கேட்டார். அவரது குரலில் ஆர்வமும் அக்கறையும் கலந்திருந்தது. அவரது தேரோட்டியாளரும் ஆலோசகருமான சன்சே அவருக்கு முன்னால் நின்று போரின் கதையை விவரிக்க தயாரானார். உங்கள் மகன் புஷாசனா தான் தாக்குதலுக்கு தலைமை தாங்கினார் என்று சன்சேயா கூறினார். அவர் நமது படைகளின் நிலையை பார்த்து கோபத்தால் நிரம்பியபடி விளைந்தார். அவர் ஒரு வலிமையான போர் வீரர். தங்க எம்ப்ராய்டரி காசத்தை அணிந்திருந்தார். அவரது தலைப்பாகை தந்தத்தால் ஒளிரும். போர்க்களத்தில் அவர் வருகை ஒரு புயல் போல இருந்தது. எங்கள் காலடியில் பூமியை அசைத்தது. துர்தாசனத்தின் படைகள் நெருங்கி வந்தபோது அர்ஜுனன் உறுதியாக நின்று தனது காந்தீவரில் அதன் கொடிய பாடலை பாடி யானை விருந்தினரை தண்டுக்கு பின் தண்டால் துளைத்த போது யானைகளின் மணிகள் மற்றும் சங்கிலிகளின் சத்தம் காற்றை நிரப்பியது. எகுமீது எகுமோதல் மற்றும் தந்தங்களின் கூச்சல் ஆகியவற்றுடன் கலந்தது தொடங்கிய போது பூமியே நடுங்குவது போல் தோன்றியது. வீரர்கள் இலையுதிர்கால இலைகளைப் போல விழுந்தனர். அவர்களின் காசன்கள் அதுமனின் அம்புகளால் சிதைந்தன. யானைகள் கோபத்தில் நீட்டப்பட்ட அவற்றின் திருங்குகள் தலைக்கவசத்தால் அலங்கரிக்கப்பட்ட போர்வீரரின் தண்டுகளால் துளைக்க மட்டுமே முன்னிச் சென்றன. சிலர் தங்களை தற்காத்து கொள்ள முயன்றனர். ஆனால் அர்ஜுனனின் அசைக்க முடியாத நோக்கத்திற்கு எதிராக அவர்களின் முயற்சிகள் பயனற்ற. இந்த படுகொலை முன்பு பார்த்ததை விட வித்தியாசமாக இருந்தது. காதலிகளால் அலங்கரிக்கப்பட்ட தலைகள் இலையுதிர்கால மலர்களைப் போல யானைகளின் கழுத்தில் இருந்து விழுந்தன. வீரர்கள் தங்கள் குதிரைகளின் உடல்களில் தொங்கிக் கொண்டனர். அவர்களின் கவசங்கள் சிதைந்தன. கரை படிந்தன. சில தப்பி ஓட முயன்றனர். ஆனால் அதுலனின் அம்புகள் அவற்றை வெட்டின. அவர்களின் அழுக்குரல்கள் காற்றில் எதிரொலித்தன. உச்சக்கட்டத்தை எட்டியதும் துஷாசனத்தின் படைகள் தடுமாறத் தொடங்கின. அவர்களின் தலைவரும் காயமடைந்தார். அவரது வலியும் பயமும் அவரை துரோணரின் திடமான போர் வீரர்களின் சுவருக்கு பின்னால் தஞ்சம் புகுந்தது. துஷாசனின் பிரிவு களத்திலிருந்து தப்பி ஓடுவதை கனத்த இதயத்துடன் சஞ்சயா பார்த்தார். அவர்களின் வாள்கள் கால்களுக்கு இடையில் இருந்தன. போர்க்களம் யானைகள், குதிரைகள் மற்றும் சத்திரியர்களின் உடல்களால் நிரம்பி வழிந்தது. அவர்களின் கவசங்கள் நொறுங்கி உடைந்தன. பூமியே அதன் மீது செய்யப்பட்ட படுகொலையைக் கண்டு அழுவது போல் தோன்றியது. சஞ்சய் தனது கதையை முடித்தவுடன் திருதராஷ்டிரரின் கண்கள் விழுந்தன. அவர் கண்டவற்றின் இருப்பு விசையாக போனது. சக்தி வாய்ந்த போர்வீரரான அதுலனான பார்த்தா தனது பொதுகர் துருவனர் முன் நின்றபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது காட்சி வெளிவரும்போது கதை சொல்பவர் சன்சியா மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தார். அதுலன் சிந்து ஆட்சியாளரான ஜெயத்ரதனை கொல்ல முற்பட்டு துரோணரின் பிரிவின் ஊடுருவ முடியாத வரிசைக்குள் ஊடுருவ விரும்பினான் என்று சன்சியா கூறினார். அவர் தனது வரிசை நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த துரோணரை அணுகி அவரது கைகளை மரியாதையுடன் இணைத்தார். விதச்சுவே, என்னை வெல்லாமல் நீ ஜெயத்ரதனை வெல்ல முடியாது என்று முகமலர்ந்த புன்னரையுடன் துரோணர் பதிலளித்தார். அதனுடன் அவர் அர்ஜுனனையும் அவரது தேரையும் குதிரைகளையும்
தரத்தையும் தேரோட்டக்காரனையும் கூர்மையான அம்புகளின் மழையால் மூடினார். அர்ஜுனன் தைரியமில்லாமல் தனது சொந்த அம்புகளால்